சிதம்பரம் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, சிதம்பரம் போயிருப்பாங்க கல்யாணத்துக்கு. ஆனா அந்த கைலாயம் என்ன கைலாயம்? தென் கைலாயம். அது என்ன தெரியுங்களா? பஞ்சபூதம். ஆமா, இந்த உள்ளத்துல இருக்கின்றது பஞ்சபூதம். அக்னி, ஆமா, உஷ்ணம் என்னெல்லாம் சாப்பிட்டு நமக்கு உயிர் இல்லை. ஆமா, அக்னி அது திருவண்ணாமலை. ஆமா, தண்ணீர்ல வாழ முடியாது. ஜலம் திருவாலைக்காவல் பஞ்சபூதத்திற்கு பேர். ஆமா, அக்னி பூதமாகப்பட்டது திரு அண்ணாமலை. ஆமா, தண்ணீர் வாழ முடியுமா? நாட்கள மாற்றிக்குவாச்சு. அந்த புதன் திரு ஆலைக்காவல். காற்றில உயிர் வாழுமா? முடியாது. அது என்ன? திரு காலேஸ்திரி. ஆமா, இந்த பூமியில நம்ம நிற்க முடியுமா? திரு காஞ்சிபுரம். ஆமா, 3 ஸ்தலம். 4வது ஸ்தலம் இங்க இருக்கின்ற தெரியுமா? ஆகாயம் சிதம்பரம். ஆமா, இந்த பஞ்சபூதத்திலே உயர்ந்து தலமோதக்கூடிய இந்த ஆதாயமாகப்பட்டதான் சிதம்பரம். அது அங்க ஆண்டவர் என்ன மேடைத்தான் தெரியுமா? உலகிலும்
பொல்லாத சாபம். ஆமா சிவம் கொடுத்து விட்டார் என்று இடமாக வாழ்ந்து கூட்டா சுவாமி வரமாட்டேன். இருவரும் பந்தி இனிமே ஆம்பளை பெருசா பொம்பளை பெருசா அன்னைக்கே வந்து இன்னைக்கு அன்னைக்கே வந்துட்டு. ஆமா ஆண் பெருசா பெண் பெருசா சக்தியா சிவமானு இந்த அம்மா சொல்லிச்சு. ஆமா இனிமேல் உங்க பெண்ணா திருப்பி அவன் தாய் பாபா சண்டை வந்துச்சுன்னா நீனா நாளை பார்த்துட்டு தான் ஒரு ஆமா ஆமா உட்கார்ந்து இது உடனே என்ன பண்ணுங்க சல்லி கட்டுறதுக்கு அவன் நம்பி காப்பதுக்கு. ஆமா அதை சந்தை யாருக்கோ விளக்க வந்தவங்க பண்ண இவங்க 2 பேரும் கோயிலா சேர்ந்து சினிமாவுக்கு போவாங்க. ஆமா ஆனால் அந்த ஆண்டு என்ன செய்யலாம் பெண்ணே இடபாகத்திலேவா கைலாயத்துக்கு போகணும். ஆமா அம்மா குடியாயிட்டா போட்டி. ஆமா நீனா நான் பந்தயம் என்ன ஓட்ட பந்தயம் இருக்குமா? ஆமா ஓட்ட பந்தயம் வச்சா சீக்கிரம் ஓடுவார். அந்த ஆட்ட ஒரு பந்து நீங்க வந்து அவர் வந்து வாலிபால் அடிச்சுக்குமா கிரிக்கெட் அடிச்சுக்குமா? ஆமா ஒண்ணு வேணாம் இல்ல. அப்ப என்ன பந்தயம் நடுக போட்டி. ஆமா என்ன செய்யலாம் ஆட்டமாடுவோம். யார் ஜெயிக்கிறாரோ அவங்களே பெரிதென்று சமயம் சொல்ற 33 கோடி அவர்கள் 48,000 ரூபாய் கண்டன கண்படுகிற ஆதரவு சிச்சா வச்சாலும் ஜலத்தை போய் அவற்றை வாழ்ந்தவர் கூடி அம்மா பக்கத்துல பொறிச்சவ ஆண்ட பக்கம் சிரிச்சவ ஆண் நாலு குலஜாசாமி காய் வெட்டி கழுத்துல நெத்தில பட்டை அத கழுத்துல உச்சாட்ச பட்டையை போட்டுக்கிட்டு எங்களால சிவன் வச்சுக்கல. அப்புறம் உங்க பேர் அவங்க என்ன பண்ணாங்க யாராரு அம்மா அலங்கரிக்க பொறிச்ச விலை கலைவாணி லட்சுமி நம்மை ஊரசி திரோதம் எல்லாம் வந்துட்டாங்க. அம்மா வந்து பட்டி பிதாம்பா கட்டிட்டு கம கம இவரு இங்க இந்த அம்மா அப்படி உட்கார்ந்துருக்கு. ஆமா அது பேர் பாம்பு யாரு ஒரு பக்கத்துல உட்காரும். இந்த அம்மா தாக்கு பிடிச்சி உட்காந்து எப்படா விட்டா போறது அம்மா ஏந்திச்சு போயிடுவாங்கன்னு கைய கட்டில தொடர்பு வச்சுட்டாரு அவரு. ஆமா வீட்டுக்கு போயிட்டா சத்தி போயிட்டா சிவத்துக்கு வேலை இல்லாம கூட அவரும் எச்சரிக்கையா வச்சிருக்காரு. எங்க ஏற்றி விட்டு என்ன பண்றது மலத்தோட கட்டி பிடிச்சிட்டாரு. ஆமா ஏற்றி அவரு சொல்ற அது இளவத்தோட அம்மாவோட ஆகையாலே அங்கே ஆட்ட வச்சார்கள். ஆண்டவன் வந்து நாராயணன் சொல்லிட்டார் ஆம்பளை போல ஒரு பக்கமாக ஆண் கட்சி செய்கிறதா பெண் கட்சி செய்கிறதா நாராயணன் அப்பயே கட்சி உண்டாயிட்டார். உடனே எல்லா தேவரும் ஆண்ட மக்கள் விநாயகர் பெருமாள் முருகன் எல்லாம் அப்பா வருவாரு பொற்சமையில இருக்காரு. அப்பா சிச்சமையில அம்மா பொற்சமையில இருக்காங்க. உடனே அப்படியே அம்மா அலங்கரிச்சு இடது பக்கத்துல கலைவாணி வலது பக்கத்துல லட்சுமி புடிச்சிட்டு கெட்டிமா வந்தாங்க. பார்த்தா தெரிய அடிச்ச உடனே கம 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 கமனு காம கஸ்தூரி வாசம் சம்பாது வாசம் செட்டு அத்தனையுமே அம்மா அடிக்குது. கோமேல மகிழ் விஜய பொற்பராக நவரத்தினங்களை எடுத்து மாலை கட்டு பீதாம்பரம் வெற்றியிலே சூட்டி கட்டி நிலப்புறை தோடு கம்மல் கலையாய் வளைய எல்லாத்தையும் போட்டு அம்மா வந்தது. முருகப்பெருமானு விநாயகர் பெருமாள் பார்த்தாங்க. ஆமா அம்மா நகை எங்கெல்லாம் வச்சு எந்த கடையில போட்டா தெரியல. சரி ஆண்டவனுடைய சிரிச்சாம இருக்குல்ல அந்த திரையை அடிச்சா மாதிரி இவர் எப்படி வராரு இந்த புளித்தோரை வந்து கோமனை கட்டிக்கிட்டு ஒரு அரவம் அங்க ஒரு வெள்ளி ஈராளம் உண்டு ஆதி திரு சோழ கபாலம் கொண்டு கொண்டே அந்த மாதிரி கமாமது அங்க மாதிரி வெந்நீர் அளவு மூணு சொல்லாது சாமல வேலை பூசிக்கிட்டார். நெத்தில வட்டம் விட்டார் கழுத்துல விட்டாரு மொட்டை கட்டிட்டார். அவர் இந்த பரவாயில்ல அங்க வந்து வெந்நீர் அளவு போட்டு வெறும் பாவத்துக்கு மேல போட்டுட்டார். புளித்தோரை கட்டிக்கிட்டார். எங்க பொச்சா வந்தார் முருகன் விநாயகரை பார்த்தா ஐயோ இந்த அப்பா நிறைய பாம்பு போட்டு வராரு இப்படி பார்த்து இப்படியே குள்ளமானவருக்கு தொப்பையா உட்காந்து நான் வந்தார். உடனே இவரு பார்த்தா முருகன் பாம்புக்கும் மயிலுக்கும் பகை. ஆமா இங்க இருந்தா இது ரெண்டும் கொத்திக்கும் நம்ம கதை அம்போல் ஆயிடும். வெறும் மயில தொத்திட்டு போக அவங்க அம்மா பார்த்தா ஆட்ட தொடங்கி விட்டார். ஆண்டவனால ஒருத்தவங்க 33 கோடி எல்லாமே அம்மா பார்த்த கூடாது. ஆண்ட வந்து 4000 நந்தி 3 பேர் தான் சபையில உட்காந்துருக்காங்க. எல்லா கட்சியும் அங்க ஒரு பக்கமா இருக்கு. மகமாரி இடத்தில் பார்த்தா போயிட்டு இருக்கு. நாராயணம் பார்த்தார் பொம்பளை கட்டி செஞ்சு ஆம்பளை தோத்த கெதி இந்த ஆபத்து என்ன செய்தா தெரியுமா? இந்த ஆளாக எல்லாருக்கும் நல்ல நேரம் போயிட்டே இருக்கும். கெட்ட நேரம் வந்துட்டா நடு ஊரே இல்லாத இடத்துல 30
இப்போ 10 கிலோமீட்டர் இப்படி 10 கிலோமீட்டர் இந்த உதவி புத்தாங்க போற வழி பேர் வச்சுக்கடா எனக்கு ஒரு நாள் அப்படி தாங்கிட்டு இருக்கு. அந்த வெங்கத்து முனி என்ன வெங்கத்து முனி போயிருக்கிட்டு வச்சு வண்டி பஞ்சராச்சு ராத்திரி 11:30 மணி என்ன செய்யறது? அது போய் நல்ல நேரம் வரைக்கும் ஓடுவோம். ஆமா கெட்ட நேரம் வந்துட்டா தாங்க ஆண்டவனுக்கு வந்தது. ஆமா உடனே ஆடிட்டு பாருங்க திடீரென்று ஒரு சிலம்பு கட்டிட்டு போயிட்டு சரியா தென்மதுரைக்கு போகுது. காது அந்த கவசமும் கட்டிக்கிட்டு ஆமா ஒரு தோடும் கட்டிக்கிட்டு ஒரு சிலம்பும் கூட்டு ஆட்டம் எங்கிட்ட ஆடுறது. ஒரு சிலம்பு கட்ட போல ஒரு காலம் ஆடிக்கிட்டு இருக்கா. ஆமா கவசம் கைட்டு அத்தனையும் ஆடிட்டு இருக்கு. இந்த சிறப்பு ஆடு போச்சு பாருங்க. திருவள்ளுவர் பெருமாள் இங்க தனி அடிச்சுட்டு இருக்க. ஆமா இந்த ஆண்டவுடைய காட்சிகள் அவர் அண்ணனுக்கு அன்றாட காட்சிகள் அவருக்கு தான். ஆமா நாளைக்கு சேர்த்து வைக்க மாட்டார். இன்றைய பொழுது இன்னைக்கு சம்பாதி இன்னொரு சரி அப்ப சொல்றாரு ஆண்டவா உன்னுடைய ஆட்டத்தை பார்க்க எனக்கு ஓய்வு இல்லை. அதனால எனக்கு காட்சி கொடுத்ததுனால பக்கத்துல தறி அடிக்கிற காட்டுக்கு பக்கத்துல வாடி தண்ணி வாடி. ஆமா அதுவே ஆண்டவன் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். சிதம்பரத்தில் நடக்கிறது அவனுக்கு தெரியுது. ஆமா மயிலாப்பூர்ல தெரியுது. அப்பொழுது இந்த சிலம்பு கையில ஆண்டவன் பார்த்த பெண்ணே வாசகி இங்க வாடினா. ஆமா ஆண்டவன் சிலம்பு கையில தென்மலைக்கு போயிட்டு இருக்கு. ஆமா உங்களுடைய கற்பு தளத்துல இழுத்துட்டு வாங்க. இந்த அம்மா ஆண்டவனை 10 அவருமானா 10 4 மானா கற்புடைய மங்கை என்றால் இந்த சிலம்ப சீக்கிரம் போயிட்டு நூல் கட்ட விட்டு அடிச்சா பாரு. ஆமா சிலம்ப சுத்தி நூல் கட்ட கூடாது சிலம்பத்தோட திரும்பி போடுது. ஆமா அதான் சிதம்பரம் இல்ல சிலம்பு அறம். அது பேர் தில்லைக்காடு. அந்த சிலம்பு அறந்தபடியா சிலம்பரம் நாளளவிலே சிதம்பரம் என்று பேர் வெட்டி விட்டார்கள். ஆமா உடனே அந்த சிலம்பு வந்து ஆடிக்கிட்டு இருக்கு. வள்ளுவர் பெருமா பின்னே பழையது சுடுது வீசிடுறேன். நம்ம தாய்மார்கள் வந்து வீசிருப்பாங்க ஒரே வீசா. ஆமா அவர் விசிறி பண்ண போனா அவர் தாவி பார்க்கலாம் பழையதுல காரணம் என்ன? பதிவிரையாளர்கள் ஆமா சிலம்ப கொண்டு வச்சது நாராயணம் பார்த்தார். மெதுவா சிலம்பத்துக்கு மாட்டி இந்த கவசத்தை அந்த பெருவரல மாட்டி இந்த பாம்போட குடுத்து அந்த கவசம் நாக மாட்டி இருந்தார். சரி தூங்குறாரு நம்ம என்னதை கட்டி எழுத்துல வாசித்தாலும் பெண்குத்தி குங்குத்தி ஆச்சு எதுக்குன்னே தெரியாத நம்ம அவசரப்பட்டதுமா. ஆமா ஆறு நிறுத்திட்டு இவரு ஆடிட்டு நிறுத்தவே இல்லை. இவரு ஆமா சிவபெருமான் ஆடிட்டு இருக்காரு ஆடிட்டு இருக்காரு. இந்த கொஞ்ச காலம் தூங்குச்சு. சபையில பொம்பள காலத்து ஒரு தப்பு. ஆமா அப்படி அப்படிதான் ஆட்டத்தை நிறுத்தினா தப்பு கிட்ட ஏன் ஆடுறது சொன்னா நான் போய் அமைச்சர் ஊட்டி புடவை வெட்டிட்டு வந்துட்டேன். ஆமா நான் அதனாலதான் அப்பயே நம்ம அமைச்சர் கட்ட உடனே இப்ப காலம் மாறி இப்ப எல்லாம் சுடுதேறு பைஜாமா இருக்கு. அம்மா தைக்க சொல்றதை இப்ப நம்ம தச்சு போட்டுட்டு இருக்கோம். ஆகையால உடனே நம்ம அமைச்சரா ஓட்டு முடிய முடியாது. அப்படி உலகிலும் மருமகனாக வந்தார் மதுரையிலே காஞ்சனா மாலைக்கு. தாயாக வந்தார் திருச்சியிலே தாயுமானவராக. இப்படி எல்லாம் படைச்சாம கடைசியில எதுவுமே
மேல ஆசை வச்சேன் தெரியுமா? இப்ப நான் இது மேல ஆசை வச்சேன் தெரியுமா? சக்தி வேட்ட 13,350 ரூபாய் கொடுத்துருக்கோம். ஆமா ஆமா நாங்க 350ங்க. அப்ப வந்து இன்னும் வந்து அது கூட பார்த்து 1,750 ரூபாய் கூட 5,000 ரூபாய் கொடுத்தா பரவாயில்ல, சந்தோஷமா போலாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆமா அண்ணன் 2 ஊர் பாக்கணும். அவர் தான் இருக்காரு. அதனால 10,000 ரவுண்டா கொடுத்து 3,550 நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அவரு இருக்காரு. அந்த ஆட்டம் இது மேல ஆசை வைத்தா நாளைக்கு எப்படியாவது கடவுளை வாங்கியாவது பூ எடுத்துட்டு வருது. இந்த அம்மாவுக்கு கூட ஆசை. ஆமா இப்ப இவருக்கு என்ன ஆசை? அவருக்கு இவருக்கு ஒரு ஆசை, தம்பிக்கு ஒரு ஆசை, அவனுக்கு ஒரு ஆசை, எல்லாருக்கும் ஒரு ஆசை. இந்த அம்மாவுக்கு கூட ஆசை. அவனுக்கு வீட்டுக்கு என்ன தெரியுமா? பிட்டு மேல ஆசை வந்தது. புட்டுக்கு ஏன் மண்பு பிட்டுக்கு முக்கியமான கதை. உங்க நம்பர்கள்லாம் எல்லாருக்கும் நம்ம எனக்கு உனக்கு எல்லாருக்குமே யாரும் எழுந்திருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் நடுவுல ஒரு கோடு இருக்கு பாருங்க முதுகுல. இந்த கோடு ஏன் வந்தது? வாழை இலையில தண்ணில நடுவுல பள்ளமா ஒரு கோடு வந்து தெரியுங்களா? இந்த முதுகுல ஏன் கோடு வந்து தெரியுமா? எதற்காக வாழை இலைக்கு கோடு வந்தது? பரத்துவசருடைய ஆசிரமத்திலே பலன் அக்கில இறங்கிடுவான்னு ராமபிரான் சீதாபிராட்டி லட்சுமணி எல்லாம் வனவாசம் போயிட்டு வரும்பொழுது எப்படியாவது போய் அந்த பதனுடைய அக்கினி ஆகாசத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி யாரு போறதுன்னா ஆஞ்சநேயர். நான் போய் வருகிறேன், சீக்கிரம் போட்டு போயிட்டு வர்ற வரைக்கும் சாப்பிடாம இருக்க முடியாது. பாபுரு கோச்சி பாராட்டு அப்படி ரெண்டா பிளந்து சாதத்தையும் பொரியெல்லாம் ரெண்டா பிளந்து நடுவில் அன்னைக்கு எல்லாம் ஒரே சமமாக வாழையில ராமபிரான் ஆஞ்சநேயருக்காக பாதி உணவை ஒதுக்கி வைத்து ஒரு கோடு போட்டார் பகுதியாக. அன்னைக்கு உழுந்த கோடுதான் வாழை இலைக்கு. இந்த பல்ல ஏன் தெரியுமா? மதுரையிலே வைகை ஆற்றை கட்டுவதற்கு வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும். பாண்டியனுடைய உத்தரவு, மலைத்துவரிய பாண்டியன். எல்லாரும் போயிட்டாங்க. ஒரே ஒரு கேள்வி, புள்ள இல்ல, வசதி இல்ல, ஆள் சம்பளம் கொடுப்பதற்கு புட்டு செய்து விற்பது பழக்கம். மூதாட்டியார். ஆமா ஈஸ்வரா, இன்னைக்கு ராஜா எனக்கு தண்டனை கொடுத்துருவாரு. யாரு எனக்காக ஒரு ஆள் வருவா? ஆண்டவா, மத்தர் குழலை நல தேடி மாயா வைத்திருக்கிற தேடி பட்டம் கடித்த பரந்தோடி படுங்கிறவே வேண்டுமென்று வேண்டுமென்று படுங்கனவே வேண்டுமென்று வேண்டுமென்றே சுருபில் கண்டது போல் காசினிய கூத்திரிந்தடியே எட்டாத கொம்பை எட்டி நின்றேனோ ஈசனே எனையாரையா, ஈசனே சிவனே எனையாரையா, ஆரையா. என்ன செய்ய இந்த அம்மா அழுவா? நான் எப்படியாவது ஆள் அனுப்புற தண்டனையாச்சு. உடனே ஆண்டம் என்ன செய்தார்? யாரு சொக்கலாதர் தட்டுல ஒரு தலையில தட்டு, தோல்ல மவுட்டி. ஆளு வேணுமோ ஆளு கூறி கொண்டு வருகிறார். ஆளு வேணுமோ ஆளு மூதாட்டி இருக்கின்ற வீதியிலே சொல்லிக் கொண்டு போகின்றார். ஆளு வேணுமோ ஆளு. இந்த அம்மா போய் கேட்கறது பயம். யாரு உங்கள் இருக்கா, எங்கள் இருக்கா, எங்கும் இருக்கார். தஞ்சாவூரிலே ராஜராஜ சோழன் கோயிலை கட்டி கும்பாபிஷேகத்தை முடிச்சு, ஈஸ்வரா நான் கட்டின கோயில் சந்தோஷமா இருக்கா, நிம்மதியா இருக்கியா, கோயில் உனக்கு சரியா இருக்கா? ஓ பூலாகாரம் போட்டு கோயில் கட்டிட்டா அப்படி போகாது. குளமும் கூட இருக்கும். குளம் இல்லாத அகந்த வந்ததுன்னா மரியாதை கிடையாது. உடனே பார்த்தா சிவபெருமான் வந்தார், ஒலி கொடுத்தார். ராஜராஜ சோழா எனக்கு நிம்மதியா இருக்கு, நான் கேள்வி நல்லா தூங்கிட்டு இருக்கேன், கேள்வி நல்லா உட்கார்ந்து இருக்கேன்,
உடனே ராஜராஜ சோழனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது? கோயில் நம்ப கட்டணும், நிலசாயாத கோபுரம், இந்த ஆள் ஒரு சிவபெருமான் எழுந்துருச்சு கெழிவு தூங்குறாங்கிறாலே, என்ன அர்த்தம்னா அது அகங்கொட்ட ராஜராஜ சோழா ஓ நிழல உட்கார்ந்து இல்ல. என்ன நடந்து தெரியுங்களா? தஞ்சாவூர்ல கோயில் கட்டிட்டு இருக்கும் பொழுது ஒரு பாட்டி பலி கொடுக்க முடியாத வசதி இல்லாத பாட்டி தலைக்கு இட்லி சுட்டு வச்சிருந்தா கொத்தனாருக்கு. கொடகல் கரெக்டா கோயில் கட்டு முடிவு கொடகல் சேர்ந்து பொக்கையா போய் சரியா போச்சுங்க. அந்த கோயில் கோபுரத்து மேல சந்தன கல்லு வைப்பாங்க. அது பெரிய கோபுரம், 7,000 கோபுரம் ஆச்சா. கிடைக்கல வெத்தகல் வச்சா உள்ள ஒரு ஊந்துது. சுத்தி பார்த்தா வருது குழந்தை காலத்த ஓட்டையா இத மெதுவா தூள் ஓய வச்சு காலத்தை வச்சா பொறுத்துக்குச்சு. அப்பதான் ராஜராஜ சோழன் நம்ம இப்படி அவட கோயிலை கட்டிட்டோமே பகவானே, ஒரே கல்ல லிங்கம் ஒரே கல்ல நஞ்சு உனக்கு 7,000 கோபுரம் சந்தோஷமா அகங்காரத்தை கேட்டா பாருங்க. கேள்வி நிழல நிம்மதியா இருந்திருந்தால அந்த நிழலை இந்த ஓட்டை அடைச்சது இந்த கேள்வி குடகு. சரிதான். அப்படி போல ஆடு வருமோ ஆளு பாட்டி பார்த்தா ஆளு என்ன வேணா 100 ரூபாய் 1000 பொண்ணு என்கிட்ட இல்லையே. புட்டுதான இருக்கு பாட்டி, நாலு காலை சாப்பிடா இருக்கு. கண்டிப்பா புட்டு குட்டிடா உனக்கு போல ஆமாம வேலை செய்யற. ஐயா ஒரு புட்டுக்கு 2 புட்டா சாப்பிடு. சாப்பிட்டுட்டு தட்டு விட்டு எடுத்துட்டு போறாருல 1 லட்சம் பேர் வேலை செய்யறாரு. செய்யணும் இல்ல யார் போனது? சிவபெருமானாச்சு. நல்லா விழுவிச்சா இருந்தது 5000 பேர் 1000 பேர் வேலை 1 லட்சம் பேர் வேலை செய்யற. தாழ்வு சட்டை வந்து கவிச்சு வச்சு மமிச்சு தலைமாட்ட வச்சுட்டு நிம்மதியா கவுண்ட் படுத்துக்கூட பார்த்தா மருத்துவ பாட்டிய வந்து எல்லாரும் வேலை செய்யறாங்க. பாத்தியா 1 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. ஒருத்தப்படும் தூங்குறா யாருன்னு தெரியல. ஓங்கி வந்து யாருன்னு பார்க்கல. தன் கையில வச்சிருந்தாங்க கிளம்பு கவுந்தாச்சு படுத்துட்டாரு. ஒரே ஆண்டவனுக்கு வருத்ததா எல்லாருக்கும் ஒரு கோடி. அன்னைக்கு ஊந்ததாக இந்த நடுமுதுல கோடி எல்லாருக்குமே ஒரு கோடி இருக்கும் பாருங்க. கிட்டுக்கு தில்லைக்கு போறா 2 பேர். ஆமா அம்பலத்து ஆடியது அம்பலவானம்பேட்டை. அந்த அம்பலவானம்பேட்டையில அவர் அமர வைக்கிறதுக்கு எல்லாம் உங்க கையில் தான் இருக்கு. சீக்கிரம் காரணம் என்ன தெரியுங்களா? தில்லைக்கு 2 பேர் போனாங்க. யாராரு? சிவபக்தனும் நாராயண பக்தனும். இந்த நாராயண பக்தனும் சிவபக்தனும் சிவபக்த பிடினு கூட்டா நாராயண பக்த பிடினு கூட்டா பார்த்தார். இந்த சிவபக்த வந்து ரொம்ப மனமுருகி ஆண்டவர் பார்த்து கும்பிட்டார். வடக்கு மாட்டின்னு மேற்கு மாட்டின இந்த நாராயண பக்த பார்த்து கும்பிட்டா ஆண்டவர் நிறைய ஆவணம் போட்டு கொடுத்தாரா கல 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 வந்து சிரித்தார். யாரு? நாராயண பக்தர். இவன் சிவபக்தர் திரும்பி பார்த்து ஏன்டா சிரிக்கிற பைத்தியக்காரங்களா? ஆனா பைத்தியக்காரன் சிரிக்கடா என் சாமி நிம்மதியா தூங்குது. ஒரு சாமி என் சாமி கிட்ட வந்து கடன் ஆயிட்டா போகுது. கடன் கேட்டு ஆடிட்டு இருக்காரு பாரு மொத்த காலம் தூக்கிட்டு அப்படின்னா சிவபக்தர் போனாலும் போவான். ஏன் இதுக்கான சித்த பைத்தியக்காரன் அது இல்லடா. என் ஜாமி கிட்ட ஒரு ஜாமி கடன் வாங்கிட்டு கேட்டு கேட்டு வந்தா கொடுக்கல. காலையில எழுந்துச்சு வந்தார். வெளியேற்றி வந்த பாரு கடன் கொடுக்கணும் ஒரே ஒரு வச்சார் பாரு கீழே ஊத்தாரு ஆட்டவன் திரும்பி எழுந்துச்சுன்னா 8 மணி கூட காலம் தூக்கி நிக்கிறான். அதனால அவர்கிட்ட கடன் வாங்குறானா அவன்
சாமி கீழே எட்டி வச்சாரா பாமரர்கள் இப்படி எல்லாம் இந்த ஆலயத்தை கட்டி நன்னீர் ஆட்டு குடமுழுக்கு சீரும் சிறப்பும் செய்து ஏன் இந்த இதிகாசங்கள் எல்லாம் இதெல்லாம் நீங்க எல்லாம் புரிந்து உங்களுக்கு பெரியவங்க தெரியும் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும் சாமி இல்லம்பா சிலரு நம்ம சாமி இருந்தா கண்ணுக்கு தெரியாதம்பா கண்ணுக்கு தெரிஞ்சா நல்லா தெரியுமில்லம்பா கடவுள் இல்லையே இல்லம்பா சரி 40 500 பேருக்கு 5000 பேருக்கு அல்லாம சாமி கும்பிடுறாங்க எல்லாரும் சும்மாதான் வெறும் ஊத்துறாருங்கிறான் அதை 10 பேர் ஆமாட்டா கடவுள் இருக்கா கடவுள் இருந்தா கண்ணுக்கு தெரியாத மாட்டாரா அவருடைய கடவுள் எப்படி கதைச்சு பக்தி மனசுல பக்தி என்ற செக்கில போட்டு கதைச்சு நாங்க ஒரு தம்பி இந்த இடத்துல உட்கார்ந்தா ஐயா பெரியவர் வந்தார் அவங்க ஆமா தம்பியில பாடுவாங்க தம்பியில பாடுவாங்க பாட்டு பாடிடுவோம் ஆகையால என்ன அவங்களுக்கு தெரிஞ்ச சொல்லல அப்பொழுது இந்த தம்பியை பார்த்தார் தம்பி என்ன தேர்த்திகள் உண்டா வார வாரம் சனிக்கிழமை என்ன தேர்த்திக்கிறாங்க அந்த எண்ணெய் எங்க இருந்து வருதுன்னு கேட்டார் எள்ளுல இருந்து வருது பையன் சொன்னான் உடனே எள்ளு பக்கத்துல கொல்லில இருந்தது அந்த எள்ளு போக வந்தது இந்த தடி எள்ளு ஒண்ணு சேர்த்து இந்த பொடிகள் எல்லாம் ஒன்னா கூடி எள்ளு தோலைகளை வாங்க கொடுக்குது ஏன்னா அந்த பையன் வந்து என்ன இருக்குங்களா எங்க இருந்து எள்ளுல இருந்து வருதுங்களா நம்மளா எள்ளுதானாச்சு எண்ணெய் நம்ம கண்ணுக்கு தெரியாதா எண்ணெய் இல்லை உடனே மாநாடு புள்ளஞ்சாடு நடந்துட்டு இருக்கு ஆமா ரயில்வே கேட்டுக்கு இருந்தாங்க எள்ளு மாநில மாநாடு தடி எள்ளு தலைமையாகி பொடி எள்ளு நடத்துது மாநாடு அந்த நேரத்தை சொல்லுது இந்த தடி எள்ளு எள்ளு தோழர்களா எண்ணெய் இருக்கா இல்லை இல்லை எண்ணெய் இல்லவே இல்லை எண்ணெய் இருந்தா கண்ணுக்கு தெரியாது எண்ணெய் இருக்குன்னு சொல்ல முட்டாளா அந்த வழியா வாரி செய்தார் வந்தார் எள்ளுகளா என்ன பண்ணிட்டு கேட்டார் நாங்க மாநாடு நடத்துற எள்ளு மாநில மாநாடு என்ன இல்லை என்ன கண்ணுக்கு தெரியாத மாநாடு இதான் உங்க தலைப்பாடு சக்கரை போட்ட செக்கு ஊட்ட வச்சார் அதை மெதுவா ஓட்டியாந்து இந்த தடி பொடி எல்லாம் செக்க போட்டு ஆட்ட ஆட்டா பாருங்க என்ன சரியா சரியா வருது அப்ப எங்க இருக்கா பல்லு புறமும் கீழே மேலே கண்ணு முழிக்கணும் ஆகையாலே இந்த நிறைவோடு அம்பாவுடைய திரு ஊஞ்சலாகப்பட்டது நிறைவா பாடணுமோ குறைவா பாடணுமோ தெரிஞ்சு பாடணுமோ தெரியாம பாடணுமோ கற்றவர்கள் நிறைய பேரு கற்றது கையளவு கற்காத உலகளவு அப்படியாப்பட்ட நிலையிலே நீங்கள் எல்லாம் கல்வி ஞானம் செல்வம் வீரம் அத்தனையும் நிறைந்த இந்த அம்பலவானம் பகவானாகப்பட்ட ஆடிய அம்பலவானம் பேட்டையான புண்ணிய சேத்திரத்தில் நீங்கள் எல்லாம் திருவாசிகளாக இருக்கின்றீர்கள் இந்த கிராமவாசிகள் எல்லாம் இந்த இடத்தில் அல்லாத நல்கி இந்த 1ஆம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவத்தில் அடியனுக்கு இந்த வாய்ப்பு அளித்ததற்கு உங்களுடைய பாதாரத்திற்கு விந்தத்திற்கு பாதத்திற்கு 1000 கோடான கோடி நமஸ்காரம் செய்து நன்றியும் தெரிவித்து மீண்டும் மீண்டும் இந்த அம்பா ஆலயம் பற்றி அடைய வேண்டும் நீங்களும் வாழ்வோங்கு வாழ வேண்டும் என்று அன்னையார் பிரார்த்தனை செய்து நீ வந்து வெறுகீசனை பாட்டியே அந்த ஊர்ல முனியேஸ்வரனா இருக்கிறேன் என்ன விட்டு எல்லாரையும் பாட்டு என்ன விட்டு பாடாம போனீங்க இதான் நல்லதா இருக்கான்னு அவருக்கே போக வந்து சாமி கிட்ட சொல்லி சாமி வந்து என்ன சொன்னேன் ஆகையாலே பிண்டிபாலாயுதம் வாழ்ந்த சக்கர பெரிய சூழாயுதம் யாருக்கே முடிய சொல்லுங்க பிண்டிபாலாயுதம் வாழ்ந்த சக்கர பெரிய சூழாயுதம் பீரங்கி ரவடி செல்லாம் போரும் பெரும்போது படைகளுடைய வாழ்ந்து சபலா கழி வள்ளியும் சுலமும் கத்தி கட்டாரிகள் களமான பூத படைகளுடன் தேவசபை வாசலே தேவாதி தேவனே இங்கே இந்த அம்பலப்பேட்டை எல்லை ஏற்றி கண்டிடுவார் முனியேஸ்வரனும் அம்பலமான பேட்டையில் முனியேஸ்வரனே ஐயனே வாருமையா மரமுத்தியிலே அவத்தால் ஒரு முனியேஸ்வரா அம்பலமான
ஒரு ஒரு குயிலை பிடிச்சி கூண்டில் அடைச்சு பாலை சொன்னவங்க ஒரு ஆளை கட்டி போட்டு வச்சிருவோம் கட்டிமா. ஆமா, ஆகையால அம்பாளுடன் இணைந்து இங்கே எங்களுக்கு அடுத்த சீட்டு தான், அவருதான் பரிசு சீட்டு. நாதம் கீழே அப்பதான் வேணுமே என்ன, அந்த நாதத்திற்கே சொந்தமான தம்பி சக்திவேல் அவர்களால் அம்பாத்திய திருப்புகளோடு கொண்ட முடியாது.
உறங்கினது போதும் அம்மா ஊஞ்சலிலே அமர்ந்ததாயே பொழுது விரிந்தது பூபாலம் கேட்குது காலையுமானது கதிரவன் ஒளிகண்ட கமாஜிதாயே அம்மா எழுந்திடம்மா தாயே அம்மா 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 சந்திரன் மறந்து விட்டார் சூரியன் உதயமாகி கங்கையோ எழுந்து விட்டால் பங்கனி எழுந்திடம்மா மலர்முகம் காட்டினி ஆனந்த சிவனோடு அலங்காரம் கொண்டிடம்மா ஐயாலாம் இப்படி வந்துருங்க ரெண்டு பக்கம் நம்மளால கொஞ்சம் எப்படி எல்லாம் பாடி எப்படி எல்லாம்
தாலாட்டு பாடி எத்தனை சீராட்டாலும் அந்த அம்மாவுக்கு பிடிச்சது மல்லிகையும் தாய்வாக அடிக்கக்கூடிய கும்மியும் தான். அதனால அவங்க ஒரு வழி விடுங்க. நீங்க உட்காந்து முன்னாடி அவங்க ஆகையாலே எல்லாம் வந்து அழகான ஆனந்த கும்மி, சாதாரண கும்மி இல்லது. உங்க கும்மியா நம்ம பாடணும், வேற ஒண்ணு கிடையாது. கும்மியாடி பிள்ளை கும்மியாடி நல்ல குந்தல்லாசம் தேட கும்மியாடி கும்மியாடி பிள்ளை கும்மியாடி நல்ல குந்தல்லாசம் தேட கும்மியாடி கும்மியாடி பிள்ளை கும்மியாடி நல்ல குந்தல்லாசம் தேட கும்மியாடி கும்மியாடி பிள்ளை கும்மியாடி நல்ல குந்தல்லாசம் தேட கும்மியாடி
ஒரு 3 பேர் வாங்க. வருத்தம் இல்லை. மஞ்சள் நீராட்டி எங்க மாதாவுக்கு எவ்வளவு தலை எடுத்தோம். Thank you.